அதாவது don't confuse target with the COPO first நம்ம வந்த மேப்பிங். அதுதான் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபியூஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. COPOக்குள்ள மேப்பிங் வேற, இந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் வேற. இப்ப நம்ம என்ன பேசுறோம், டார்கெட் அச்சீவ்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுலயும் அதே மாதிரி இது நம்ம 50, 60, 70 நீங்க கோர்ஸ் வைஸ் மாத்திக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் கோர்ஸ் will have individual targets. ஸோ இதுலயும் அதே மாதிரி ரிலவெண்ட் மேக்ஸிமம் மார்க் ஆஃப் CO. அதாவது இப்போ நான் இண்டிவிஜுவல் இன்டர்னல் டெஸ்ட்ல ஐ வில் நோ what question I have given and what is the CO mapping for that individual question. So இது question paperல இருந்து நம்ம இதை ஆரம்பிக்கணும். So here we should know what all questions we have given under which CO, and in that CO how many mark that individual student has attained. That is how we have to calculate the target. So we will see how to calculate. Step 10, madam. Step 10, please. Yeah. அப்படியே மேலே போயிருங்க. ஓகே. ஸோ இங்க நம்ம என்ன சொல்றோம், பேட்ச் சொல்றோம், அகாடமிக் இயர் சொல்றோம், கோர்ஸ் நம்பர் ஒரு கோர்ஸுக்கு தான் இப்போவும் போட்டுட்டு இருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி கோடுக்கு சொல்றோம், அந்த கோர்ஸுக்குள்ள நேம் சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு கோர்ஸுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் உடைய மார்க்ஸ் அப்டைன்ட், ரோல் நம்பர், அண்ணா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா C102.1. தட் மீன்ஸ் it is the first outcome for the second course in the first year. So இதுல maximum course allotted for the test. அப்படியே இருங்க மேடம், இன்னும் இல்ல ரிவர்ஸ் சரி. இது ரைட், ஓகே. So T1, T2, T3 மூணு டெஸ்ட்ல for that particular course outcome, here it is 1. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அவுட்கம்ல எத்தனை மார்க் கொடுத்தோம், அது மாதிரி மூணு டெஸ்ட்டுக்கும் நம்ம எவ்வளவு கொடுத்தோம், ஸோ இட் பிகம்ஸ் Tmax. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து மூணு டெஸ்ட்லயும் அவங்க அப்டைன்ட் மார்க் எவ்வளவு, T1, T2, T3. ஓகே, மூணு போட்டாச்சு, மூணு கோர்ஸ் மூணு டெஸ்ட்டுக்கும் போட்டாச்சு, அதுக்குள்ள மேக்ஸ் போட்டாச்சு. ஸோ ஃபார் CO 102.1ல நான் வந்து 0.5ன்றது நான் டார்கெட்டா வச்சிருக்கேன். If you wish, you can keep it as 0.6 or 0.7, 60%, 70% எது வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் எஸ் நான் கால்குலேட் பண்றேன். மேடம் கீழே அப்படியே வாங்க, லெஜெண்ட் ஸ்க்ரோல் அப் ப்ளீஸ். So for one, number of y divided by number of student who have written the exam, that is the get the CO direct internal assessment in step 9. Step 9 போயிருங்க, ஸ்டெப் முன்னாடி ஸ்டெப் போங்க. ஸோ இந்த டார்கெட் அந்த கிரேட்டர் தேன் 50% வந்துச்சுன்னா நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணோம். 50% ஆஃப் த மார்க்ஸ் அவுட் ஆஃப் ரிலவெண்ட் அப்படின்னு 15ன்றது நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன லாஜிக், நீங்க டிபார்ட்மெண்ட்ல யூ டிசைட். மை லாஜிக் இஸ் மை பாஸ் மார்க் இஸ் 50, ஸோ ஐ ஃபிக்ஸ்டு 50 ஹியர். அவ்வளோதான். யூனிவர்சிட்டி அவனை பாஸ் பண்றதுக்கு 50, நான் அவனை பாஸ் பண்ண முயற்சி எடுக்கிறேன். ஸோ ஐ காட் திஸ் ஆஸ் 50.
இப்ப நம்ம ஈஸ்வரி பொறுத்தின வரைக்கும் நம்ம 16 வச்சிருக்கோம் பாஸ் மார்க். So if you want to convert that 60, I'll leave it to you. That is also feasible. Okay, madam. அடுத்த step, madam. Next step. Yeah. So now here what have I got? Course wise. Please remember, I have got course wise, course outcome wise. I have got what is the performance of the student vis-a-vis for each of the course outcome. இதுதான் இந்த ஸ்டெப்ல நான் கால்குலேட் செஞ்சிருக்கேன். இது ஓகேயா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Or is it getting very complex now? So, madam, next step. Okay, next step, please. சார் இப்போ கேளுங்க. சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அகைன்ஸ்டா CO மார்க் பண்றோம். என்ன CO? இந்த கொஸ்டின் கரஸ்பாண்டிங் டு which CO மட்டும் தான் மார்க் பண்றோம். CO1, CO2, CO3 அது மாதிரி மார்க் பண்றோம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்க போஸ்ட் பண்றோம். அப்படிதானே சார்? You are absolutely in the T1 max, T2 max, T3 max. நம்ம கொஸ்டின் பேப்பர்ல கரெக்ட். ஒரு இப்போ ஒரு கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்றோம்னா அந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் 1.5 யூனிட், அந்த 1.5 யூனிட்ல மேபி 2 CO கவர் ஆகுதுன்னா CO1 டோட்டல் எவ்வளவு மார்க் ப்ளே பண்ணுது, CO2 எவ்வளவு டோட்டல் மார்க் ப்ளே பண்ணுச்சு அப்படின்றத இங்க போடுறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த CO1க்கு எவ்வளவு மார்க் வாங்குறாங்க, CO1 எல்லாம் செலக்ட் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணிக்கிறோம். 3 டெஸ்டையும் கண்டக்ட் பண்ணி டோட்டலா தான் நம்மளோட மார்க்கை அவர் இண்டிவிஜுவல் டெஸ்ட் வைஸ் நம்ம பண்ணல. டெஸ்ட் வைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு மார்க் வாங்கிருக்காங்க. Now I am going back to one of the first opening statement. இந்த டேபிள்ல நான் வந்து only first இந்த டேபிள்ல எல்லா CO ஓட டேட்டாவும் இல்ல என்ட்ரி பண்ணனும். 6 ஒரு சப்ஜெக்ட்ல 6 CO இருந்துச்சுன்னா 6 CO-க்கு இங்க வந்துரும். 6 CO-வை என்ட்ரி பண்றோம். Okay, now I just want to refresh with all of you. In the beginning itself, I made one statement that COs are not made unit wise. So, in your CO1 may be in the 5th unit also. Then that CO question might come in T3 also. So, T3 test there might be a question for CO1 also. Okay. அப்புறம் எனக்கு ஒரு query வந்துச்சு. All COs may not be equal weightage. புவனேஸ்வரி மேடம் கேட்டிருக்காங்க. Correct. There is no necessity for all COs to have equal weightage. சரியா? ஏன்னா finally you are only going to take the mark. ஆனா அது எங்க தெரியுமா கம்மியா வரும்? If you reduce the CO mark, then students missing out that question in choice இல்லையோ இல்ல student not writing, not at all writing, அதுக்குமோ வாய்ப்பு நிறைய இருக்கு. So you should try to, if you want to show good course outcome, then you should have good number of mark distributed to all the CO. உதாரணத்துக்கு நீங்க 6 CO போடுறீங்க, 6 COல 4 COக்கு வந்து ஒரு 80% ஆஃப் த மார்க் போச்சு, 10% பேலன்ஸ் 2 CO கொடுத்தீங்கன்னா in experience I can tell that those COs will not meet. The contribution will be very less for the PO. So those POs program outcomes will be very low.
this is what will happen. So try to distribute, but it need not be equal. ஒரு 3 டெஸ்ட் நடத்தினதுக்கு அப்புறம் you ensure that all tests have got somewhat similar marks. இல்லைன்னா there will be a skew. புவனேஸ்வரி மேடம் have answered your question. ஸோ இது வந்து ஸ்டெப் 10 முடிஞ்சது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல கிளியர்னு போட்டீங்கன்னா நான் அடுத்த ஸ்டெப் போறேன். சார் இதுல என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நம்ம சார் சொல்லுங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இப்போ பார்ட் ஏ 5 கொஸ்டின், பார்ட் பில 2 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். 2 கொஸ்டின் சாய்ஸ்ல வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எய்தர் ஆர்ல வந்து நானு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எய்தர்ல வந்து CO1 கொடுக்குறேன், அதுக்கு ஆப்ஷன் CO2 கொடுக்குறேன். அஸ்யூம் பண்ணிக்கலாம் சார். செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி எய்தர் வந்து CO1 கொடுக்குறேன், இதுல CO2 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் 2 கொஸ்டின்லயுமே CO2 மட்டுமே அட்டெண்ட் பண்ணா CO1 என்ன பண்ணான்னு நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. சரி, ஓகே. சோ ப்ரிஃபரபிலி கொஸ்டின் நம்பர் 1 இப்ப CO1க்கு நான் டெஸ்ட் பண்ணனும்னா CO1க்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எய்தரும் ஆர் ரெண்டுமே CO1 ஏதோ ஒன்னு அட்டெண்ட் பண்ண, ஆனா CO1 நான் மெஷர் பண்ண போறேன். அப்படி கொஸ்டின் இருந்தா நம்மளால மெஷர் பண்ண முடியும். Yes. Madam, you are absolutely right. There is no second opinion in what you have told. இப்போ இது வந்து இந்த கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா இதுக்கு பதில் சொன்னது வந்து அப்ப நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு ERP யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ERP உடைய லிமிட்டேஷன் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்தா எய்தர் ஆர் வந்து should be same CO. அப்படி இருந்தாதான் இந்த ERP அக்செப்ட் பண்ணும். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம எரைசான் என்ன பண்ண போகுதுன்றது மாரியப்பன் சார் கேட்டு சொல்லிட்டோம், சரியா? ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், எய்தர் ஆர் should be same CO number. ஓகேங்களா? ஆல் ஃபேக்கல்டி ஒரு என்டையர் கொஸ்டின் பேப்பர்ல இப்ப 2 கொஸ்டின் 2 CO மட்டும் தான் நான் ஜட்ஜ் பண்றதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த டோட்டல் கொஸ்டின் பேப்பர்ல CO1க்கும் CO2க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. CO1க்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஆனா ஒரு கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ல வரும்போது அது போத் ரெண்டுமே ஒரே CO-வா இருக்கணும். அவ்வளவுதான். கரெக்ட், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். சூப்பர் மேடம், கரெக்டா சொல்லிட்டீங்க. It cannot be better. சார் கொஞ்சம் எல்லாம் all esteemed faculty members சொல்லுங்க சார், எல்லாம் how is it going till now? நீங்க எல்லாம் சொன்னாதான் நான் அடுத்தது போடுவேன். How is it going? TRP sirs, professors, how is it going? Please சொல்லுங்க. என்ன TRP வெளியில போயிட்டாங்க. How is it going? Sir, clear இருக்குங்க சார். Everything is clear. Hello sir. People are taking clear notes and perfect sir. இதுல ஏதாவது வேற ஏதாவது வேணுமா? மாற்று கருத்து இருக்கா இந்த ஸ்டேஜ்ல? இல்ல சார், வெரி கிளியர் சார். Clear sir. சார் மாரியப்பன் சார் क्वेश्चन கேட்கலாமா? சார் நல்ல சார், நான் ஒன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டோம், சீரியஸா பேசிட்டோம். ஒரு தேடல் உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும், தேடல் உள்ளவரை வாழ்வில் ஒரு பொருள் இருக்கும், அப்புறம் கேள்வி ஒன்றுதான் வாழ்க்கையில் மிஞ்சும். அதனால தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. சரி சார். இப்போ டைரக்ட் அசஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து 100 மார்க்ல வந்து 100ன்னு வச்சுக்குவோம். அதுல 20 மார்க் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட், 80 வெயிட்டேஜ் சொல்றேன். 0.2 வந்து இன்டர்னலுக்கும், வெயிட்டேஜ் வந்து 0.8 வந்து எக்ஸ்டர்னலுக்கும் இப்ப பண்ணணும் இல்லையா டைரக்ட் அசஸ்மெண்ட்ல. இந்த 0.2க்கு வந்து இவ்வளவு ரொம்ப ஒரு மைனூட்டா அனலைஸ் பண்றோம். அதாவது CO-க்கு வந்து 6 இது போட்டிருக்கோம். பட் அந்த மாதிரி எந்த இதுமே அந்த பெருசா உள்ளதுல இல்ல. ஐ மீன் 0.8க்கு கொடுக்குற வெயிட்டேஜுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் எதுவுமே பண்ணாம ஒரு ஒரு மார்க்கை மட்டும் தான் பாக்குறோம்.
இப்போ the whole idea of outcome based education உடைய இது என்னன்னா நீங்க வந்து to achieve your vision you have to start from CO. அதாவது ஒரு கோர்ஸ்ல உள்ள ஒரு பாயிண்ட்டுமே முக்கியம். ஓகே. சோ இது ஒண்ணுமே CO நல்லா பண்ணா மட்டும்தான் PO பண்ண முடியும். PO நல்லா பண்ணா மட்டும்தான் PEO பண்ண முடியும். PEO நல்லா பண்ணா